ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனிக்கும் சாண்ட்ராக்கும் பயங்கரமாக மோதிக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே இல்லை, சின்ன சாதாரண விஷயம். அதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு வெளியில் வந்து சாண்ட்ரா உட்காந்து செம்மையாக அழுகுறாங்க. சுபிக்ஷாவும் அமிதா வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு கனி வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட நிறையா அவங்கள போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன் செக் பண்ணி பாருங்கன்னு. ஒரே நாள் 500 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, பெரிய விஷயம், ரொம்ப நன்றி. இனிமேல் வந்துட்டு பார்க்குறவங்களாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ என்னென்னா, கனி வந்து டென்ஷனில் சீன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய தப்பு, சி அப்படி சொன்னால் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். ஏன் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம சாண்ட்ரா வந்து கப்பில் டீ குடிச்சிருப்பாங்க போல இருக்குது, சம்திங் குடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் வந்துட்டு கிச்சன் டீமில் வேலை செஞ்சதுனால அந்த கப் அங்கே வச்சுட்டு வந்திருக்காங்க. எப்பயுமே அவங்க கழுவிடுவாங்களாம். அதை சரி அவங்க வேலை செய்கிறாங்களே எதுக்கு, அப்புறமா வந்து நம்ம கழுவிக்கலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை இவங்க பார்த்துட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா வினோத்தை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அது சாண்ட்ராதுன்னு தெரிஞ்சவொடனே வினோத் என்ன பண்ணியிருக்காரு, உடனே சாண்ட்ரா கூப்பிட்டு கழுவ சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொத்தமல்லி கழுவிட்டு இருக்காங்களாம். அந்த நேரத்தில் அவங்களை நிறுத்திட்டு நீங்கள் இதை கழுவுங்கன்னு சொல்லும்போது இவங்க பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கனி வந்து சீன்னு சொல்லியிருக்காங்க பொழுது, சி இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கு. வெளியில் போய் செம்மையாக கதறி எழுவுறாங்க. சுபிக்ஷா போய் கேட்குறாங்க, என்னாச்சு என்ன இந்த மாதிரி என்னை சொல்கிறாங்க, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, என்னையா இந்த லேடி என்னை இது பண்ணுறாங்க, அப்படியே டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்போது இவங்க நீங்கள் பேசலாமே, எந்த வீட்டில் ஏன் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி போகிறீங்கன்னா, நான் எதுக்கு அவங்ககிட்ட பேசணும், நான் ஏன் அவங்ககிட்ட பேசணும், அவங்க ஃபஸ்ட்லேருந்தே என்னை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அதே மாதிரி யார்கிட்டையும் பேசாமே இல்லையா, நான் கமருதன் கிட்ட பேசுகிறேன், பார்வதி கிட்ட பேசுகிறேன், அமித் கிட்ட பேசுகிறேன், இந்த விக்ரம் கிட்ட பேசுகிறேன், பேசிட்டு தானே இருக்கேன். அவங்கக்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஏன் அவங்க என்னை வற்புறுத்துறாங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு சாரி கேட்கறதுக்காக அந்த டாஸ்க்குக்காக போகிறேன், என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு பேசிக் மேனஸ் வேண்டாமா? இந்த வீட்டில் வந்து எல்லாருமே பழகுதானே ஆகணும். ஏன் அந்த கோட் டாஸ்க்கெல்லாம் வாடா போடான்னாங்க, ஏன் அந்த மாதிரி பொய்யா நீங்கள் பழகுறீங்க, அந்த மாதிரி பழகிட்டு போகிறத விட்டுட்டு ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ விஜய் பார்வதி சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரி அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, சரி நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா அப்படின்னா, நான் எடுத்தேனே பாரு, நான் எடுத்தேம்மா அப்படின்றாங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எங்களுக்கு தெரியாதா, நீங்களும் திவ்யாவை பேசும்போது என்னென்ன பேசுகிறீங்கன்றது நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்னா, அந்த சீ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு பெரிய தப்பான வார்த்தை இல்லையா. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னா, அந்த நகைத்திருட்டு டாஸ்கில் வந்துட்டு சபரியா சீ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு. நகைத்திருட்டு பெரிய தப்பா இல்லையா, தப்பு தான். அப்போ நீங்கள் அதுக்கு தானே சீ சொல்லியிருக்கீங்க, அப்போ தப்பு தானே. அது தப்பு கிடையாது, அது யதார்த்தமாக சொன்ன வார்த்தை. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது இன்னுமே இவங்க வந்து சொல்கிற விஷயங்களை வந்துட்டு நியாயப்படுத்துகிறதா இருக்காங்களே தவிர, அதை தப்பு ஆமாம் தப்பு செஞ்சுட்டேன்னு உணரவே மாட்டாங்க. ஆனால் அது பெரிய தப்பு. எப்படி வந்துட்டு திவ்யாவுக்கு வந்து நம்ம கமருதன் சொன்னார் பாருங்க, பார்த்து ஓவராக பார்க்காதீங்க, காக்கா வந்துட்டு ஆய் போயிடப்போகுதுன்னு. அந்த மாதிரி வந்து இது அதை விட இது வந்து சி அப்படின்னா ஒரு மாதிரி மட்டமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது. கனிக்கு வந்து உள்ளுக்குள்ளே அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சில ஈகோஸ் இருக்கும்ல. இவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலாக ஈகோ ஏன் அப்படின்னா, ரெண்டு பேருமே சமையலில் கெட்டிக்காரங்க, அதுதான் மெயின். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு சமையலில் கெட்டிக்காரங்க இருக்கிறதா. போன வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டிகிட்டே இருந்திருக்கும், ஆனால் பெருசாக வெடிக்கல. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ஒரு பிளானையும் போட்டார். சாண்ட்ரா அவங்க சமைக்கிறதுக்காக வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெட்டி கொடுத்துடலான்னாரு. அதுக்கப்புறமா அது வேணாம், பெரிய பிரச்சனை ஆகிடும் விட்டாங்க. அதெல்லாம் நடந்ததுன்னா அவ்வளோதான், ரணகலமாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா கனி இவங்க ரெண்டு பேர் அந்த ஃபைட்டில் யார் மேலே உண்மையிலேயே கரெக்டான ஒரு விஷயம் இருக்குது, யார் வேணும்னு சண்டை போடுறாங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.